வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சிக்கு போகிற முன்னாடி இறை வணக்கம். இறை வணக்கம். முக்கியமாக நம்ம நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அடிப்படை இறைவனுக்கு நன்றி சொல்லுது. இறைவனுக்கு பிடித்த, இறைவன் நம்மை நேசிப்பதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய முதல் பழக்கமே நன்றி சொல்லுதல் தான். இந்த நன்றி சொல்லுதல் அப்படிங்கிற இந்த உயரிய இந்த பழக்கத்தை, உயரிய இந்த மாண்பை எல்லா மதங்களிலுமே பின்பற்றினாலுமே குறிப்பாக இஸ்லாம் சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் அதிகமாக பின்பற்றுவாங்க. சாப்பிட உட்காந்தாங்கன்னா இன்ஷா அல்லான்னுவாங்க. ஒரு இடத்துக்கு நடந்து போனாங்கன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுடைய இந்து மதத்துலையுமே நிறைய நபர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. பட் எல்லோருமே இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இறைவன் நம்மை படைச்சதே அவனுக்கு நன்றி சொல்வதற்காக தான், அவனை புகழ்பாடுவதற்காகவும் துதிபாடுவதற்காக தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நிரந்தர வெற்றியாக இருக்கும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி 10 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் மக்கள் தொலைக்காட்சியில். இவ்வளோ மக்களுடைய அபிமானமும் அன்பும் இருக்கு அப்படின்னா அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு தான். அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரியார் கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனுமாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்று உள்ளாக. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தூக்கமின்மை பற்றி தான் பேச போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய நிகழ்ச்சியில் மருத்துவ நேரத்தில் நம்ம தூக்கமின்மை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்? எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா அதுதான் அடிப்படை. தூக்கம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், தூங்குறோம். தூக்கத்துக்கு யாராவது முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை, நானும் உட்பட. நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நம்மளால முடிய மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை நான் ட்ரை பண்ணி நான் அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஆரம்ப காலங்களில் மிக அதிகமாக நான் தூக்கத்தால் பாதிக்கப்பட்டேன். தூக்கம் இல்லாமல். என்ன காரணம்? வேலை பளு. இப்போ நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் டிராவல் ஆகி போய் சேர்ந்து குளிச்சுட்டு படுக்கிறதுக்கே எனக்கு நைட்டு 12 மணி ஆயிடுது, 11 மணி ஆயிடுது. இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து கிளம்புறேன், திருச்சிக்கு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக ஒரு 5 மணி நேரத்துக்கு போகலான்னு நினைப்போம். டிராஃபிக் 6 மணி நேரம் மற்ற விஷயங்கள் போகும்போது லேட் ஆகிடுது. அப்போது வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஷூட்டிங் இருக்கீங்க, ஒரு 8 மணிக்கு முடிஞ்சிட்டு உள்ளே வருவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 11, 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் போய் நம்ம படுக்கும்போது 1 மணி 1:30 மணி. நைட் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாமே குடும்பத்தினுடைய அந்த நலன் கருதி தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும், இல்லை மனைவி நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக ஓடி சுமைகளை சுமந்து கொண்டு தூக்கத்தை நம்ம இழந்துக்கிறோம். தூக்கத்தை இழக்கும்போது ஆரோக்கியத்தை இழந்துடுறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் உட்பட பண்ணுற தப்பு என்னென்னா, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எதுக்கு ஓடுறதே தெரியாமல் ஓடி ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தை இழந்து 35-40 வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு உடம்புக்காக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. உண்டா இல்லையா? அது வேண்டாம் நான் சொல்கிறேன். அது ஆரம்ப காலத்திலிருந்தே தூக்கத்தை முறைப்படுத்தி கொண்டோம் என்றால் எல்லா வியாதி குணமாகும். சரி, என்னென்ன வியாதி குணமாகும்? சர்க்கரை, பிபி, தைராய்டு, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, நரம்பு தளர்ச்சி, கண் பார்வை கோளாறுகள், முடிக்கொட்டுதல்கள், பருக்கள் வர்றது, தோல் வியாதிகள் எல்லாமே இந்த தூக்கம் சரியாயிடுச்சா சரியாயிடும். சொல்றாங்க இல்லையா, தியானம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்னா நல்ல ஆயுதம். என்ன அப்படின்னா நம்ம நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தூக்கம், அருமருந்து. அப்ப இவ்வளவு வியாதி குணமாகுது, அப்ப ஏன் தூங்க மாட்டேங்கிறோம்? இவ்வளவு வியாதி குணமாகுது தெரியுது இல்ல, நான் தூங்க மாட்டேங்கிறேமே. சரி, தியானம்ங்கிறது என்னன்னா, உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானம் எதுனா தூக்கம் தான். தூங்கும்போது உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தூங்கும்போது நமது உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளும் புத்துணர்ச்சி பெறுகிறது. எப்படின்னா, கழிவுகளை நீக்குகிறது. நீங்க தூங்கும்போது தான் செரிமானம் சரியாக நடந்துட்டு இருக்குது. மலம் வெளியில போகும், யூரின் வெளியில போகும். உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில நீங்கும்.
மென்சஸ் ப்ராப்ளத்துக்கு 28 நாளைக்கு ஒரு முறை ஆகக்கூடிய மென்சஸ் ப்ராப்ளம் கிடையாது. மென்சஸ் நல்ல விஷயம். அதை சரி செய்வதற்கு அந்த ஒவ்வொரு தூக்கமும் தான் மிக முக்கியம். அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஏன்னா இரவு நேர தூக்கத்துல நமக்கு நிலவுடைய அந்த சக்தி நமக்குள்ள இறங்கும். நிலாவுடையது அந்த நிலவு தான் அந்த பெண்களுக்குரிய கர்ப்பப்பையை சரி பண்ணும். அப்ப இரவெல்லாம் யார் எந்த பெண் சரியா தூங்கலையோ அவங்களுக்கு கர்ப்பப்பை பலவீனம் வந்துடும். நீங்க போனாலும் சுத்தி இங்கதான் வரும். தூக்கம்ங்கிறது அவ்வளவு அற்புதம். அப்போ ஒழுங்கா தூங்கல் அப்படின்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மோஷன் போகாது. இல்ல மோஷன் போகும், பாதி போகாது. யூரின் பாதி போகும், யூரின் பாதி போகாது. வயிறு எரிச்சல் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பசி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது எரிச்சல் வேற, பசி வேற. எரிச்சல் இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாயங்காலம் வரைக்குமே அப்படியே சோர்வாவே இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு வேலை நடக்க செய்யாது. நைட்டு தூங்கல, ஒரு வேலை அடுத்த நாள் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா ஒன்னா சோர்ந்துருவாங்க, இல்ல கோபம் வந்துடும். 2 விஷயம் நடக்கும். மயக்கம் வரும். இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா அந்த தூக்கம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு காரணமாக, தூக்கம் இல்லாததன் காரணமாக. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கை நடுக்கம், கால் நடுக்கம், ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகள், ஃபிட்ஸ் வருது இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தூக்கம் தான். தூக்கத்துக்கான மருந்து தான் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைய தூங்க வைக்கும் போது நரம்பு மண்டலம் சரியாகுது. அப்போ தூங்காத போது நரம்பு மண்டலம் வேலை செய்யல. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கின்சன் சொல்லி கை நடுக்கிட்டு வராங்க. அவர்களுக்கும் இதே பாதிப்பு தான். அப்ப என்ன அப்படின்னா தூக்கம்ங்கிறது மிக 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 அவசியமான ஒன்று. இன்னும் சொல்ல போனா யார் ஒருத்தர் நல்லா தூங்குறாங்க நைட்ல தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு பண வரவு மிக அதிகமாக இருக்கும். தான் சொல்லிட்டு இருக்கேன். பணம் அப்படிங்கிறது அவங்க செரிமானம் முழுமையா சரியாகி வயிற்று பகுதி நல்லபடியாக இயங்கும் பொழுது பணம் இருக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு யாரெல்லாம் கடன் தொழில் இருக்காங்களோ, கடன் சுமையில இருக்காங்களோ, குழப்பத்தில் இருக்காங்களோ, பண வரவு இல்லையோ அவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கும்போது பணம் வரவே வராது. ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். அப்போ உடல் உழைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லை. அதனால உடல் உழைப்பு ஒரு காரணம். சரி, அடுத்ததாக தூக்கம் வராதற்கு என்ன காரணம் அப்படின்னா உடம்புல இதய பலவீனம். யாருக்கெல்லாம் இதயத்தில் பலவீனம் இருக்கிறதோ அவர்களுக்கு தூக்கம் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா இதய பலவீனம் இருக்கும்போது மனசு படபடப்பு இருக்கும், மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், எதையுமே செய்யறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அவர்களுக்கு தூக்கம் வராது. மூன்றாவதாக யாருக்கெல்லாம் செரிமான கோளாறு இருக்கிறதோ, செரிமானம் கோளாறு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தூக்கம் வராது. நான்காவதாக உடம்புல வலிகள் இருந்தால், இப்ப மூட்டு வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, திரும்பி படுக்க முடியல, எப்படி தூக்கம் வரும்? வலிகள் உடம்புல இருக்கும்போது தூக்கம் வராது. ஐந்தாவதாக தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அரிப்பு இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. இன்னும் சொல்ல போனா இதை தாண்டிய வியாதிகள், நிறைய வியாதிகளுக்கு இருக்கும்போதும் தூக்கம் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். கடைசியா என்ன காரணம் அப்படின்னா மனம். மனசு தான் தூக்கத்துக்கு மிக அடிப்படை. வியாதிகள், வலிகள் எல்லாமே கூட ஒரு நேரத்தில் வருது அடங்கியிருப்போம். வலி இருந்துட்டே இருக்கு, அந்த வலியிலேயே அப்படியே தூங்கிடுவாங்க. ஆமா இல்லையா? ஆனா மனசு அப்படி இல்லையே. மனசு அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்ப அந்த மனசுக்குள்ள ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, காலையில ஃபீஸ் கட்டி ஆகணும், நாளைக்கு கட்டலன்னா பரீட்சை எழுத முடியாது, பணமும் இல்லை, ஒரு அமௌண்ட். இப்போ இன்னைக்கு எல்லாருமே பணம் வச்சுட்டு யாருமே இல்லை, எல்லாம் கஷ்டத்துல இருக்காங்க. அது இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் 2 வருஷம் பணம் இல்லாம, வரவு இல்லாம ரொம்ப நொந்து போயிட்டாங்க எல்லாருமே. ஃபீஸ் கட்டி ஆகணும், என்ன பண்ணுவீங்க? நைட் தூக்கம் வரும்? சுத்தமா வராது. காலையில 1.25 லட்சம் ஃபீஸ் கட்டி ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த வருஷம் படிப்பு போச்சு. தூக்கம் வருமா? வராது. அப்ப பாருங்க, எதிர்பார்ப்புகள் இருந்தா தூக்கம் வராது. இன்னும் சொல்ல போனா எதிர்கால பயம். நான் இல்லைன்னா என் பையன் என்னாவா, நான் இல்லைன்னா என் பொண்ணு என்ன ஆகும், நான் இல்லைன்னா எங்க அப்பா என்ன ஆவார், அந்த பயம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கும் பொழுது தூக்கம் வராது. இப்ப எல்லாரும் என்ன பண்றோம்னா, ஒன்னா எதிர்காலத்தை நோக்கி ஒரு கற்பனையில பயந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைன்னா கடந்த கால வாழ்க்கை, ஐயோ நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், என்னை அமையாம இருந்துட்டான், என்னை துரோகம் பண்ணிட்டான்,
நான் வளர்த்த பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சு, நான் வளர்த்த பையன் என்னை கண்டுக்காம விட்டேன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், இந்த கவலையிலேயே தூக்கம் இல்லாமல் இருக்குது. ஒன்னா கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு 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 அழுது 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 தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு துரோகம் தானே, எந்த பக்கம் திரும்பினாலும் துரோகம் தானே. ஆமா இல்லையாப்பா? எங்கேயுமே நல்ல எல்லாருமே மற்றவர்களுடைய அந்த அழுகையில தான் எவன் சிரிக்க நினைக்கிறான். அதான் பிரச்சனையே. யாருக்கு திரும்ப தூக்கம் வராது? இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறவங்க தூக்கம் வராது. என்ன காரணம்னா, இவன் நல்லவன், இவனை சுத்தியும் துரோகம் நடந்துட்டு இருக்கு, மனசு ஆற மாட்டேங்குது. என்னடா அது, நான் என்ன பண்ணேன், நான் யாருக்கு ஒன்றும் பண்ணல, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, என்னை மட்டும் ஏன் ஏமாத்துறான், அவன் கொடுமை பண்றான், கொள்ளக்காரனா இருக்கிறான், அவன் நல்லா தான் இருக்கிறான் அப்படிங்கிற மனசுக்குள்ள நினைச்சிட்டா தூக்கம் வராது. பாருங்க, கடந்த கால துரோகங்களையும் விரோதங்களையும் எதிரிகளையும் நினைச்சு ஏமாற்றம் நினைச்சு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் இப்படி ஏமாந்துட்டுமே இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே, எதிர்காலத்துல நினைச்சு என் பொண்ணு என்ன பண்ணணும் தெரியல, கல்யாணம் பண்ணி ஆகணும், என் பையன் நல்லா இருக்கணும், அது நினைச்சு நினைச்சு அம்மாக்களும் அப்பாக்களும் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறது. அப்ப நிகழ்காலத்துல இப்ப நடக்கிற நிகழ்வுக்குள்ள யாருமே இல்லை. அப்ப நிகழ்காலத்துல யாரும் இல்லாம ஒன்னா எதிர்காலம் கடந்த காலத்தை நினைக்கும் பொழுது தூக்கம் வராது. இது நினைக்காம இருந்தா தூக்கம் வரும். அப்போ நீ சொன்ன மாதிரிதான் மனசுக்குள்ள ஒரு போராட்டம், அப்படியே அது வரும் இது வரும். அப்ப இது எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன பயிற்சி மூலியமாக நான் அதை சொன்னோம்னா ஈஸியா மக்களுக்கும் புரியும். இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, ஐயா பேசலாம். எந்த ஒரு உணவையுமே சாப்பிடக்கூடாது. நம்ம சூரியன் இருக்கும்போதுதான் வெப்பம் இங்க இருக்கும், வெப்பம் இருக்கும்போதுதான் நமக்கு வந்து செரிமானம் நடக்கும். அந்த மாலை மறைஞ்சதுக்கு பிறகு, சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு நிலவு நமக்கு தோன்றுவதற்கு காரணமே உடம்பு வந்து குளிர்ச்சியாக்குவதற்காக தான். தூக்கத்துக்கு வந்து நமக்கு வந்து சில அடிப்படையான அதாவது வசதிகள் தேவைப்படுது. என்ன அப்படின்னா குளுமை. அந்த குளுமை அப்படிங்கிறது நிலவு இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும், காற்றோட்டமாக இருக்கணும். இப்போ எல்லாருமே என்ன பண்றோன்னா, அந்த கொசுவுக்கு வந்து பயந்துகிட்டு என்ன பண்றோன்னா, கதவை எல்லாத்தையுமே நம்ம சாத்தி வச்சுட்டு நம்ம தூங்கும்போது சுவாசம் நமக்குள்ள முழுமையாக இல்லை. அந்த ஒரு அறையில ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா, ஒரு 4 பேர் தூங்குறாங்க அப்படின்னா, அந்த 4 பேருக்கு உண்டான அந்த ஆக்சிஜன் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் காலியாயிரும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். 4 பேர் சுவாச்சு கார்பன் டை ஆக்சைடு விட்டு விட்டு அந்த அறை ஃபுல்லாக என்ன இருக்கும், உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும். அப்போ அந்த மூச்சு திணறல் ஏற்படுவதே அதற்கு பிறகு ஆரம்பிக்கும். அப்போ தூக்கம் வராது. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு தோல் வியாதிக்கு சளிக்கு பிரச்சனையே காரணம் தான், வீசிங் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே தான். அப்ப காற்றோட்டமாக நம்ம முதல்ல தூங்க பழகணும். எல்லா இடங்கள்லயுமே நல்ல காற்றோட்டமாக வசதியாக இருக்கணும். இந்த நிறைய கொசு வத்தி பிராண்ட்லாம் சொல்ல விரும்பல, அதெல்லாம் வச்சு 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 தூங்குறோம். ஏற்கனவே காற்று அடைச்சு கிடக்குது, மறுபடியும் அந்த புகையை இழுக்கும் பொழுது மூச்சுத்திணறல் ஏற்படுது, வியாதி வந்துடுது, சுவாசம் சரியாக இல்லை. குளிர்ச்சிக்காக என்ன பண்றோம்னா எல்லாருமே ஏசி போட்டு நம்ம தூங்குறோம். ஏசியே ஹீட்டு தான். ஏசியில இருந்து பாருங்க தோல் ட்ரைனஸ் வந்துடும். ஏசியில இருந்தீங்கன்னாவே தோல் அப்படி ட்ரைனஸ் ஆயிரும். இருக்க 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 தோல் வியாதிகள் வருவதற்கு காரணம் ஏசி தான். அப்ப ஏசி யூஸ் பண்ணவே கூடாது. வேற வழியே இல்லை சார், நம்ம நாள் பழகிட்டேன், எங்க ஊர்லாம் இருக்க முடியாது அப்படின்னா ஒரு 28 27 அந்த ரேஞ்சில் வச்சுக்கணும். எல்லாம் 16 வச்சுக்க வேண்டியது. ஆமா தானே? 27 28 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு தூங்கணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி. என்ன அப்படின்னா வெளிக்கு இப்பெல்லாம் வந்து நிறைய ஏசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிக்காத்து உள்ள வர்ற மாதிரி இப்போ வந்து புதுசாக எல்லாம் வந்திருக்கு, அல்ட்ரா மாடலும் வந்திருக்கு. அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ஓட்ட மாதிரி வச்சுட்டு கூட நம்ம வந்து காத்தோட்டம் வெளியே போகிற மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயம் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உணவுகள். இரவு நேரம் மாலை வெயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிகவும் இலகுவாக வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு, எந்த விதமான ரொம்ப ஹார்டாக இருக்கிற சாப்பாடு சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தூக்கம் நல்லா வரும். அதுவும் குறிப்பாக வாழைப்பழம் சாப்பிடும் பொழுது தூக்கம் நல்லா வரும். அந்த வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வாழைப்பழம் நீங்கக்கூடாது. ஒரே ஒரு வாழைப்பழம்
நல்ல வந்து ஒரு சின்ன வந்து டம்ளர்ல பால். அந்த பால் வந்து இன்னைக்கு கம்பெனியில் கொடுக்குற பாலாக இருக்கக்கூடாது. சாதாரண ஒரு மாட்டு பால் கிடைச்சா நல்லது, இல்லை தேங்காய் பால் கிடைச்சா ரொம்ப நல்லது. இந்த இரவு உணவு பழமாக இருக்கட்டும். இல்லாட்டா திராட்சை ரசம் இருக்கு இல்லையா, திராட்சையோடைய ஜூஸ், ஒரு டம்ளர் நல்ல திராட்சை ஜூஸ் குடிச்சாங்கன்னா நல்ல தூக்கம் வரும். சரி சார், ரொம்ப நாள் தூக்கமே இல்லாம இருக்கிறவங்க அப்படின்னா கசகசா அப்படின்னு இருக்கு, சமையல போடுவீங்க இல்லையா, அந்த கசகசாவை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில போட்டு ஊற வச்சிடணும். தண்ணியில போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் வந்து, அதாவது எவ்வளோ கசகசா போடணும்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம், அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற வச்சுட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஜீரகம், லேசாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour இருந்து 1 மணி நேரம். இப்போ 9 மணிக்கு நீங்கள் படுக்கிறீங்கன்னா ஒரு 8 மணி போட்டு ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற ரொம்ப நல்லது. நல்லா பால் எடுக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன, மிக்சியில் ஒரு அடி அடிக்கணும். மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டணும். அப்படியே குடிக்கலாம், அதாவது திப்பி திப்பியாக இருக்கும். அதனால வடிகட்டிட்டு அந்த பால் குடிச்சாங்க. அது தேவைப்பட்டுச்சுன்னா வெல்லமோ இல்லை தேனோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு, இல்லை வேண்டாம்னா குடிக்கலாம். பண்ணிட்டாங்கன்னா தூக்கம் நல்லா வரும். இந்த முறையை அவங்க பயன்படுத்தலாம். இன்னும் நம்ம மனசை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அவன் செய்த செயலுக்கு ஏற்ற கூலியை அவன் கொடுப்பான் இறைவன். அதனால யார் என்ன துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த துரோகத்திற்கு ஏற்ற கூலி அவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு இறைவன் இடத்துல ஒப்படைக்க பழக்கணும். முதல்ல எல்லாருமே என்னன்னா, அவன் என்ன ஏமாத்திட்டான், இவன் என்ன ஏமாத்திட்டான், அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு ஏங்கும் பொழுது நமக்கு தூக்கம் வர்றதில்லை. சரி, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேசலாம். என்ன தலை அப்படி ஒன்றும் இல்லை, கட்டிங் பண்ண போய் பாருங்களேன், அப்படியே பண்ணுவான். நீங்க போறது கட்டிங் பண்ண போறீங்க, தூங்கிடுவீங்க அப்படியே. ஆமா தானே? ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணா தூக்கம் வந்துடும். அடுத்ததாக கால் இருக்குல்ல, கால் பாதம், பாதத்துல நெய் இருக்குல்ல, நெய் ஒரிஜினல் நெய் நல்ல பாதம் தலைவனீங்கன்னா தூக்கம் வந்துடும். கால் பாதம் இருக்குல்ல, என்ன காரணம்னா அந்த ஹீட் இருக்குல்ல, ஹீட் வந்து உடம்பு ஃபுல்லா அப்படியே ஹீட்டா இருக்கும், தூக்கம் வராது. தடவுனதுக்கு அப்புறம் அப்படியே ஹீட் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிடும், தூக்கம் வந்துடும். சரியா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இந்த விரல், இந்த முத்திரை நீங்க கேட்டீங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய சூரியன் வெப்பம். இது வந்து இந்த பெருவிரல், அந்த 5 விரல் இருக்குல்ல, தம்பி இது க்ளோஸ் அப்ல காமிக்கணும், தெரியுதா? ஆமா, இது வந்து நம்மளுடைய நெருப்பு சக்தி. ஓகே, ஓகேவா? இது காற்று, இது வந்து ஆகாயம், இது மண், இது வந்து நீர். பஞ்சபூத சக்திகள் 5. இது பெருசு இருக்கு இல்லையா பெருவிரல், இதையும் சும்மா அப்படி லைட்டா மற்ற வரலும் நீட்டில போதும். இது பண்ணும்பொழுது என்ன நடக்குன்னா, அப்படி பட்டும் படாம அப்படி இருக்கணும். பண்ணுங்களே, அழுத்தக்கூடாது, பட்டும் படாம வச்சுக்கிங்கன்னா துடிக்கிறது தெரியும். அப்படி ஒரு மாதிரி அப்படி பட்டும் படாம வைக்கணும். அப்படி பாருங்க, பட்டும் படாம வைக்கணும். அப்படி துடிக்கிறது அப்படியே தெரியும். உள்ள அழுத்தினா வராது. அந்த போர்ஷன்ஸ்ல அப்படியே வச்சுட்டு அப்படியே கண்ணை வந்து தூக்கம் வந்துடும். ஒரு கை மட்டுமா இல்ல 2 கை? பிரச்சனை இல்லை. சிம்பிளான ஒரு முத்திரை. பட் படுத்துட்டு பண்ணக்கூடாது, உட்காந்துட்டு பண்ணணும். யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு அப்படியே பண்ணாலும் தூக்கம் வந்துடும். படுத்துட்டு பண்ணா தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? இப்போ நீங்க இங்கேருந்து ஊருக்கு போறீங்க, பஸ்ல போங்க, தூக்கம் வந்துடும். வீட்டில் படம் தூக்க மாட்டேங்குது. தெரியும், பஸ்ல பார்த்தீங்கன்னா கண்ட டிக்கெட் இந்த பக்கம் குதிக்கிறாங்க, இந்த பக்கம் ஏறுறாங்க, இந்த பக்கம் இடிக்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கும், தூக்கிட்டு இருப்போம். வீட்டில் ஒண்ணுமே இருக்காது, பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியா இருக்கும், ஃபேன் ஓடும், ஒன்றும் இருக்காது, தூக்கம் வராது. ஏன்னா உட்காரும்போது தூக்கம் வரும், படுத்த தூக்கம் வராது. உட்காரும்போது தான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு நாம இழுத்துட்டு சேரும். இதெல்லாம் வந்து இயற்கை. ஸோ இந்த முறையில் ஃபாலோ பண்ணும் பொழுது தூக்கம் அப்படிங்கிறது அற்புதமாக நமக்கு நிகழ ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் தூங்கினாலே நரம்பு தளர்ச்சி கிடையாது, ஆன்மீக குறைவு கிடையாது. இன்னைக்கு குழந்தையின்மை காரணமே தூக்கம் தான். இன்னைக்கு ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் ஏன் குழந்தை இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, விடி வேலை செய்யறாங்க, பணத்துக்காக வேலை செய்யறாங்க. குழந்தை, அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாத்தையுமே இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் நம்ம. அதனால இரவு தூக்கம் அப்படிங்கிறது குழந்தையின்மைக்கு நமக்கு வந்து வழிவகுக்கும். நம்முடைய மருத்துவமனை அவங்க ஊர்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு வந்து மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி இருக்கேன் நான். அது ஃபோன் பண்ணாங்கன்னா என்னங்கிறத சொல்லுவாங்க. வெறும் 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், வெறும் எதுவுமே இல்லை. மேக்சிமம் ஒரு 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா போதும், மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். எல்லோருக்கும் உதவி செய்து எல்லோருடைய நோய்களையும் நீக்கி மகிழ்வு